ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஆம்ஸ்ட்ராங் பம்பில் நமக்கு டிஸ்பிளே எப்படி சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆம்ஸ்ட்ராங் வெர்டிக்கல் பம்பை பொறுத்த வரைக்குமே நம்ம வந்து பம்பு ட்ரைவ் எல்லாமே சேர்த்து ஒரே செட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த ட்ரைவ் பார்ட்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்க இந்த டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா கிராக் ஆனதுனால நமக்கு வந்து ஒர்க் ஆகலை. அதனால் வந்து இப்போ இது ரீப்ளேஸ் பண்ணுறோம். இது ரீப்ளேஸ் பண்ணுறது வந்து நம்ம நார்மலாக என்ன டிஸ்பிளேக்கு வந்து 2 கம்யூனிகேஷன் கனெக்டர் மட்டும்தான். அந்த 2 இது ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம லாக் ப்ராப்பராக ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கவர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்ம பழைய டிஸ்பிளே எடுத்துகிட்டு புது டிஸ்பிளே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நமக்கு அந்த கம்யூனிகேஷனுக்கானது ப்ளஸ் வந்து பவர் சப்ளைக்கான 2 ஜாக்குமே நம்ம இன்செர்ட் பண்ணிவிட்டு இது ஆன் பண்ணிக்கலாம். இது நார்மல் நமக்கு வந்து பிளாஸ்டிக் லாக்கு தான். நமக்கு அடிஷ்னலாக ப்ரொவைட் பண்ணியிருக்க அந்த டம்மி வந்து பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன்ஸ் பிஎம்எஸ்க்கு எதனா கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். அதுக்காக கொடுத்துருக்காங்க. நம்ம அந்த 2 கம்யூனிகேஷன் கேபிளையும் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிவிட்டு பவர் ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து கமாண்ட் வந்து இப்போ பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகுது புது டிஸ்பிளே. இது ரொம்ப சிம்பிளான வீடியோ தான். பட் நமக்கு இனிஷியலாக ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம், இல்லை எதனா கிளாரிஃபிகேஷன் இருக்கும் அப்படின்றதுக்காக அந்த வீடியோ அப்டேட் பண்ணேன். பிடிச்சிருக்கோம் நம்ம. தேங்க்யூ.